ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீட் முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணுறது, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஸோ அதுதான். ஸோ இப்போ நீட் ஆல்ரெடி நீங்கள் நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை வச்சு உங்களோட மார்க்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 to 20 மார்க் டிஃப்ரெண்டில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், நம்ம கவர்மெண்ட்டில் கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் கிடைக்குமா, இல்லை டீம்டி ஏதாவது ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டு இப்போ இருந்தே பிளான் பண்ணாங்க. இல்லை நம்ம ஃபாரின் போகலாம், நம்மளோட பட்ஜெட் இங்கே செட் ஆகாது, நம்ம மெரிட்டில் இல்லை, ஓரளவுக்கு மார்க் கம்மியாக இருக்குன்னா அப்ராட் பிளான் பண்ணுங்க. ஸோ அப்ராடுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை, ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் கைடு எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ நீட் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நம்மளோட ட்ரீம் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதா பிளானாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன கைடன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் சேஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் கிடைக்கும், யாருக்கெல்லாம் டீமில் கிடைக்கும், ஸோ என்னென்ன மார்க் வைஸ் இருக்குன்ற ஃபுல் கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அப்ராட் போகணும் சார், நான் அப்ராடுக்கு என்னென்ன கைடன்ஸ்ன்றது நம்ம கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.